Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. உதகை அரசு ரோஜா பூங்காவில் 21வது ரோஜா கண்காட்சியை நீலகிரி மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தொடங்கி வைத்தார். இது தொடர்பாக நமது செய்தியாளர் ஜெகதீஷ் வழங்கிய கூடுதல் தகவல்களை கேட்கலாம். மலைகளின் அரசு என்று அழைக்கப்படும் நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் ஏப்ரல் மே மாதங்களில் கோடை சீசனானது நிலவி வருகிறது. இச்சமயங்களில் உள்நாடு மற்றும் வெளிநாடுகளிலிருந்து லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை புரிவது வழக்கமாக உள்ளது. இந்நிலையில் இவ்வாறு வரும் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் ஆண்டுதோறும் மாவட்ட நிர்வாகம், தோட்டக்கலைத்துறை மற்றும் சுற்றுலாத்துறை சார்பில் பல்வேறு கோடை விழாக்கள் நடத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இந்த ஆண்டுக்கான முதல் கோடை விழாவாக இன்று உதகை நூற்றாண்டு ரோஜா பூங்காவில் 21வது ரோஜா மலர் கண்காட்சி இன்று துவங்கியுள்ளது. இங்கு வரும் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் 60,000க்கும் மேற்பட்ட ரோஜா மலர்களால் ஆன அன்னப்பறவை மற்றும் கழுகு, ஆர்ன்பில் உள்ளிட்ட 12க்கும் மேற்பட்ட வடிவமைப்புகளானது சுற்றுலா பயணிகளின் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது. மேலும் கடந்த ஆண்டு 3 நாட்கள் நடைபெற்ற இந்த ரோஜா கண்காட்சி இன்று இந்த ஆண்டு 5 நாட்கள் நடைபெறும் என தோட்டக்கலைத்துறை ஆனது அறிவித்துள்ளது. போன முறை கடந்த ஆண்டு 30,000க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்த நிலையில் இந்த ஆண்டு 5 நாட்கள் நடைபெற உள்ள இந்த ரோஜா மலர் கண்காட்சியை காண அதிகமான சுற்றுலா பயணிகள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. என்னோட பேர் மலர்விழி. நாங்கெல்லாம் திருநெல்வேலியில வந்து ரோஜா கண்காட்சி பாக்குறதுக்காக வந்தோம். இங்க 2 லட்சம் மலர்களை வச்சு அழகா ரோஜா கண்காட்சி பண்ணியிருக்கிறாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்குது. ஸ்வான், ஹார்ன்பில்லு, பேரட் அப்படின்னு சொல்லி விதவிதமான பறவைகளை ரோஜாக்களால அலங்காரம் பண்ணியிருக்கிறாங்க. பார்க்கறதுக்கு ரொம்பவே பிள்ளைங்களும் பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. கிளைமேட்டுமே வந்து ரொம்ப நல்லா இருக்குது. வெயிலும் இல்லை, பெரிய மழையும் இல்லாம நாங்க சுத்தி பார்க்கறதுக்கு ஏத்த நல்ல ஒரு கிளைமேட்டா இருக்குது. இங்க வந்தது ரொம்ப மனதுக்கு மகிழ்ச்சியா இருக்குது. நாங்க காஞ்சிபுரத்துல இருந்து வரோம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்கு இந்த ஃப்ளவர் ஷோ பார்க்கறது. பேர்ட்ஸ் எல்லாம் உண்மையிலே ரொம்ப அழகா இருக்கு. என்ட்ரன்ஸ் மட்டும் தான் வியூ பண்ணியிருக்கிறோம், இன்னும் ஃபுல்லா பார்க்கல. பார்த்த பிறகு அதோட ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு. பட் என்ட்ரன்ஸ்ல இருக்கிறது உண்மையிலே நைஸ். அந்த வாக்குல ரொம்ப அழகா இருக்கு. அந்த டக்கு அங்கிருந்து வர மனசே வரல. எல்லாரும் வந்து இதை பார்க்கணும். உண்மையிலேயே நம்ம இப்போ காஞ்சிபுரம் சைடெல்லாம் வெயில், எங்களுக்கு இந்த ரோஸ்லாம் அந்த அளவுக்கு வளரவே வளராது. இது ரொம்ப அழகா இருக்கு. எங்களுக்கு எல்லாத்தையும் ஒரு இடத்துல பாக்குறது உண்மையிலே எங்களுக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி தான். இன்னைக்கு ரோஸ் டேன்றனால ஊட்டியில ரோஸை வச்சு 2 lakhs ஃப்ளவர்ஸ் வச்சு கண்காட்சி பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க. அதனால அங்கிருந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிளம்பி வந்தோம். நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை, அதோட அதிகமாகவே இருக்குது. நல்லா சூப்பராக இருக்குது. எல்லாரும் வந்து ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். தமிழ் ஜனம் செய்திகளுக்காக உதகையிலிருந்து ஜெகதீஷ்.